வீட்டில் சங்குப்பூ செடி கொஞ்சம் நிறையாவே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நேற்றும் இன்றைக்கும் சேர்த்தே வந்து இந்த பூ வந்து பறிச்சிருந்தேன். இன்றைக்கி பறித்து சாமிக்கு கட்டி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன். ப்ளூ கலர் சங்குப்பூ இல்லாமல் கொஞ்சம் ஒயிட் கலர் சங்குப்பூவும் வந்து வச்சுருக்கோம். அது இப்போ தான் வந்து நல்லா துளிர் விட்டு வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு வருது. மதியம் லஞ்சுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டே இருந்தேன். சரி வீட்டுக்கிட்ட இந்த மணத்தக்காளி கீரை நிறையா இருந்துச்சு. சரி அதெல்லாம் பறித்து பொரியல் மாதிரி வச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளானு. வீட்டுக்கு அம்மாவும் வந்திருந்தாங்க. சரி விறகடுப்புலேயே வந்து காரக்குழம்பு வச்சு கீரையை வந்து பிரட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அம்மா வந்து காரக்குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் வந்து கீரைக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது. நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கும் இந்த விறகடுப்பில் சமைக்கிறதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து விறகடுப்பில் சுட தண்ணி தான் போட தெரியும். அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். எந்த அளவுக்கு நமக்கு டைம் செட் ஆகும்னு தெரியல. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காரக்குழம்பு, மணத்தக்காளி கீரை பொரியல், கொஞ்சமாக அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம். பாய்.